கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்கள், இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எந்த விதமான நெருக்கங்களானாலும், கஷ்டங்களானாலும், நஷ்டங்களானாலும், தோல்விகளானாலும், கர்த்தர் அதை நாம் கடந்து செல்லும்போது, அந்த பாதைகளை நம்ம கடந்து வரும்போது, நாம் எதிர்பார்த்திராத தேவனுடைய பெரிய கிரியைகளை நம்முடைய கண்களினாலே காண, அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்பொழுது எல்லா நஷ்டங்களும் நன்மைக்காக முடிந்தது. ஆமென். எல்லாமே நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற எந்த கசப்புகளானாலும், எந்த மாறாவின் அனுபவங்களானாலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு செழிப்பான அனுபவத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைப்பார். வாசிப்போம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் இந்த ஆலோசனை, இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வரும்போது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அங்கே 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் அலைந்தார்கள், நடந்தார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த மாறாவின் அனுபவத்தை சந்திக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பெரிய கஷ்டத்தை செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம். இப்போ வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறது போல பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கப்புறமாக ஒரு சில வாசல்கள் திறக்கப்பட்டது போல, காரியங்கள் நமக்கு சாதகமாக நடந்தது போல தெரியும். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் கிடைத்தது, ஆனால் கசப்பாக இருந்தது. அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு தோல்வி, அங்கே ஒரு நெருக்கம், அங்கே ஒரு கஷ்டம். அப்படி வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களோட கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஆனால் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த கேள்வியோட அநேகர் காணப்படுகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் 25ஆம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீர்களை போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை காண்பிப்பார். இந்த நாட்களிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரல. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. யதார்த்தமான இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா கடந்து வந்த பாதைகள் என்ன, அந்த மாதிரியை நாம் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறவர்கள் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. ஆனால் அங்கேயே நாம் முறுமுறுக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனிதர்களை விரோதமாக பேசாமல், முறுமுறுக்காமல் தெய்வ சமூகத்தில் மோசையை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், கர்த்தர் யார் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார். அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமாம். இங்கே கர்த்தர் மரத்தை காண்பித்தார், ஒரு மரத்தை காண்பித்தார்னு வாசிக்கிறோம். அதன் ஹல்லேலூயா, அது தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அதற்கு பிறகு கர்த்தர் சில நியமங்களையும் நியாயத்தையும் அவர்களுக்கு கட்டளையிட்டுட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதாவது கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளே செய்யணும், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ளணும். அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்போன வியாதிகள் ஒன்றையோ நான்
பண்ணி நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அது வியாதிக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, பரிகாரம் இல்லாதிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அது வாழ்க்கையில் மாறாவின் அனுபவமானாலும், செங்கடலானாலும், வனாந்தரமானாலும், ஹல்லேலூயா யோர்தானானாலும், சிறைச்சாலையின் அனுபவங்களானாலும், அக்கினி சூளையானாலும், சிங்க கெபியானாலும், ஹல்லேலூயா பெருவெள்ளமானாலும், எதுவானாலும், பிரைஸ் தி லார்ட், கப்பல் சேதங்களானாலும், எதுவானாலும், ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீவிலே தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும், ஹல்லேலூயா, ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற தேவனே நமக்கு பரிகாரி. அவரை நம்புவோமாக. ஆனால் இதை கடந்தவர்கள் வரும்போது 27ஆம் வசனத்திலே வாசித்தோம். ஆமென். எலீமுக்கு வரும்போது அடுத்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஆமென் நடந்தார்கள். ஆமென். அடுத்து கிடைத்த தண்ணீரோ கசப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே 12 நீரூற்றுகளை கர்த்தர் அவர்களுக்காக திறந்திருந்தார். மட்டுமல்ல 70 பேரீச்ச மரங்கள். மோசே ஜெபிக்கும் போது ஒரே ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். அதை அவர் உண்மையோடு வெட்டி அந்த காரியத்தை செய்தபோது அற்புதம் நடந்தது மட்டுமல்ல, ஆமென். அடுத்த இடத்துல போகும்போது 70 பேரீச்ச மரங்களை கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். மட்டுமல்ல, அந்த இடத்துல தண்ணீர் அருகே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கிடைத்து நம்மை கொண்டு வந்து விடுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கசப்பான ஒரு சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? ஆமென். எங்கே போனாலும் பிரச்சனை, எதெடுத்தாலும் ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிப்போமாக, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோமாக, அவருடைய நியமங்களின்படி நடப்போமாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக, அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, ஆமென். இந்த இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அடுத்ததாக இரண்டத்தனையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து செழிப்பான அனுபவத்தை தந்து நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக எங்களுடைய வாழ்க்கையிலும் அது பெரிய காரியங்களை செய்ய போகிற என்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் உம்முடைய அடிசுவடுகளையே பின்தொடர்ந்து உம்முடைய கற்பனைகள் வழியே நடக்க எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோங்க தாவே. நீரே எல்லா காரியங்களிலும் எங்கள் பரிகாரியாக இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நிம்மதியான சமாதானமான ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நிலைமையிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆமென் மேன்மைப்படுத்துகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை ஒருவரை தாழ்த்தி ஒரு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.